இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா யங் ஸ்ட்ரோக் இப்போ 1 வீக் முன்னாடி கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையன் வந்து விளையாடிட்டே இருந்தான், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய நியூஸஸ் நம்மளால பார்க்க முடியுது. சின்ன சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் போற குழந்தை வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருச்சு. இதுக்கு வந்து இந்த உணவு பழக்க வழக்கங்கள் தான் காரணம். எல்லாத்துக்கும் உணவு பழக்க வழக்கங்கள் காரணமா இருக்கலாம். ஆனா ஸ்கூல் போற குழந்தை, சின்ன பிறந்த குழந்தை, இந்த மாதிரி ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க இறந்து போறதுக்கு வந்து இந்த உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் இல்ல, அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக்கலா ஏதாச்சும் பிரச்சனை இருந்திருக்கலாம், கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் எல்லாம் இருந்திருக்கலாம். அதை அவங்க கவனிக்காம அவங்க போயிட்டு ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணும் போது அது இன்னும் ட்ரிகர் ஆகி இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அத்ரோஸ்க்ளீரோசிஸ் எல்லாம் வந்து நமக்கு சின்ன வயசுல வரதுக்கான வாய்ப்பு இல்ல. ஒரு 20 வயசுல இருக்கவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40-45 வயசு அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாருன்னா சோ அதுக்கு வந்து நம்ம லிபிட்ஸ் காரணம், நம்ம கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் காரணம், அத்ரோஸ்க்ளீரோசிஸ் வந்து பிரேக் ஆறனால ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். வேற வந்து இந்த மாதிரி சின்ன வயசுல இறக்குறவங்களுக்கு எல்லாம் காரணம் வந்து மோஸ்டா கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸா தான் இருக்கும். அது வந்து அவங்க பிறக்கும் போதே அவங்க டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்லயே அவங்களுக்கு அந்த ஹார்ட்ல அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம். அது பிறக்கும் போதும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, வளரும் போதும் பெருசா சிம்டம்ஸ் காட்டிருக்காது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அதை வந்து ட்ரிகர் ஆயிருக்கலாம், இந்த மாதிரி ட்ரிகர் ஆகி இறந்திருக்கலாம். அதுக்காக நான் எல்லா உணவும் வந்து சிறந்தது நான் சொல்லல. உணவு பழக்க வழக்கங்கள் வச்சு நமக்கு பின்னாடி ஒரு அரசியல் நடக்குது, ஒரு பிசினஸ் நடக்குது.